அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு தென் அகைன் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரேலி. இன்றைக்கி நிஃப்டிக்கு பேங்கிங் செக்டாரும் அதே போல் ஃபினான்ஷியல் செக்டாரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 830 பாயிண்ட் வந்து மூவ் ஆயிருக்கு. அது வந்து நியர்லி 2%. அதே போல் ஃபினான்ஷியல் செக்டர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 2.36% வந்து மூவ் ஆயிருக்கு. அதுலேயும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா 3.46%, தென் ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா 3.1%. குறிப்பாக பிஎஸ்யூ பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக பாருங்கள், பேங்க் ஆஃப் பரோடா வந்து 6.33%, அதே போல் கனரா பேங்க் வந்து 3.79%, எஸ்பிஐ வந்து 3.3%, பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து 2.17%. மகாராஷ்டிரா பேங்க்கு சென்ட்ரல் பேங்க்கும் தவிர மற்ற எல்லா பேங்க்குமே ஓரளவு நல்ல பெர்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்கு பிஎஸ்யூவில். அதே போல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டரில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.96% வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து 4.94%. அதுக்கு அடுத்ததாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இப்படி எல்லாமே ஓரளவு நல்ல பாசிட்டிவாக தான் மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. பட் இன்றைக்கி ரிலையன்ஸ் வந்து அவ்வளோவா சப்போர்ட் பண்ணல. இன்றைக்கி ரிலையன்ஸும் ஓரளவு நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்துச்சு. மார்க்கெட் வந்து ரிலையன்ஸ் ஓரளவு பாசிட்டிவில், அதாவது ஒரு 1% இல்லை 0.5% நல்லா மேலே போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2% நெருங்கி இருக்கும். ஆல்ரெடி நம்ம டே டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு 200 EMA வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேற்று வீடியோ பார்த்துட்டவங்களுக்கு ஓரளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். கரெக்டாக மார்க்கெட் பாருங்கள், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருந்துச்சு. நேற்றையே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. தென் இது மாதிரி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி அதே போல் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. அடுத்ததாக இந்த லெவல் இருக்குது இல்லையா, ஸோ இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆல்ரெடி வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆனது. ஓகேவா, அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்திருக்கு. தென் கரெக்டாக அந்த இப்போ அது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் இருக்குது. ஸோ வரும் வாரம் வந்து மார்க்கெட் வந்து இதை நல்லா பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, இதை நல்லா பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுதுன்னா மார்க்கெட் இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அடுத்தது இந்த லெவல் இருக்குது இல்லையா, ஸோ அந்த 18,200 சரியா, இது வந்து ஒரு திரும்ப இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல் இல்லை அப்படின்னா மார்க்கெட் இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகும். இதை பிரேக் பண்ண முடியல, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து பிரேக் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட் திரும்ப இந்த மாதிரி சைடு வேஸில் இப்படியே கூட ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி வரும் வாரம் வந்து இதை பிரேக் பண்ணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதை வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சரியா, வீக்லியில் வந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டில் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு புல் பேக் மாதிரி தெரியுது. சரியா, அப்படி இருக்கும்போது அடுத்த வாரமும் பாசிட்டிவில் முடிகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பொசிஷனல் ட்ரேட் யாராவது எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடை வந்து வச்சுக்கோங்க. வித் ப்ராப்பரான ஸ்டாப் லாஸோட உங்களோட ட்ரேடை வந்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்குறோம். நான் ஆல்ரெடி நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லெவல் வந்து நமக்கு இந்த சப்ளை ஜோன் மாதிரி மார்க்கெட் இதுக்கிட்ட போனுச்சுன்னா போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் வரும். அப்படி இல்லை இதை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பாருங்கள், மார்க்கெட் நல்ல கேப் அப்பில் தான் இங்கே ஓப்பன் ஆனிச்சு. ஆனால் இது வந்து சப்ளை ஜோன் அப்படின்ட்டு மார்க்கெட் திரும்ப பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட். ஸோ திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கினாலும் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது 17,700 இருக்கு இல்லையா, ஸோ இந்த லெவல், ஸோ 17,700 வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும். இனிமேல் மார்க்கெட் சப்போஸ் கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா 17,700 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்தது கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைட்வேஸில் இருக்கலாம், இல்லை நல்ல மேலே போகலாம். ஸோ இதில் சிபிஆர் இண்டிகேட்டரை வந்து நம்ம பிளாட் பண்ணி பார்த்தோம்னா நல்லாவே நமக்கு தெரியும். மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் பாருங்கள் கரெக்டாக இந்த சிபிஆர் லெவலில் வந்து டிசி டாப் சென்ட்ரல் பியூர் பாயிண்ட் லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் திரும்ப வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரேலி எடுத்திருக்கு. இதே சேம் தான் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த லெவல் வந்து சப்ளை ஜோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் மார்க்கெட் நல்ல கேப் அப்பில் ஓப்பன், அதுக்கப்புறம் பாருங்கள் திரும்ப கீழே வந்துடுச்சு. வந்து இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அகைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரேலி. இப்போ இதில் சிபிஆரை பிளாட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல கேப் அப் ஓப்பனு, அதாவது R1க்கு மேலே வந்து ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. தென் மார்க்கெட் கீழே இறங்கி கரெக்டாக பாருங்கள் இந்த சிபிஆருக்கு கொஞ்சம் மேலே சப்போர்ட் எடுத்து அகெயின் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேலி. ஸோ நம்ம எப்போதுமே சொல்கிற விஷயம்தான், நீங்கள் ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது டெக்னிக் யூஸ் பண்ணாலும் சரி, ஸோ உங்களோட இண்டிகேட்டர்லாம் கம்பைன் பண்ணி
எல்லா இண்டிகேட்டரும் ஓரளவு நமக்கு பாசிட்டிவான அந்த ரிசல்ட்டை கொடுக்குதா? இப்போ நீங்கள் மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணலாம், இல்லை சில பேர் வந்து சிபிஆரை யூஸ் பண்ணலாம், இன்னும் சில பேர் வந்து எம்ஏசிடி அந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கிற ஒரு இண்டிகேட்டரையும் அடிஷ்னலாக இன்னொரு இண்டிகேட்டர், ஒரு 2 இண்டிகேட்டரை வந்து கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அந்த 2 இண்டிகேட்டருமே ஓரளவு நமக்கு வந்து கரெக்டான அந்த மூமெண்ட்டை வந்து நமக்கு காட்டுதா, நம்மளோட டைரக்ஷனை வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா, ரெண்டுமே கரெக்டாக காமிக்குதா அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களால் கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டோட ட்ரேடில் வந்து என்டர் ஆக முடியும். இப்போது சப்போஸ் ஏதாச்சும் ஒரு இண்டிகேட்டர் வந்து ஒரு ஃபால்ஸான ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டையோ இல்லை ஏதோ ஒன்று கொடுக்கலாம், பட் அடிஷ்னலாக இன்னொன்று நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். நான் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு சொல்லுவேன், சிபிஆர் இதுக்கு முன்னாடி சிபிஆர் இண்டிகேட்டர் பற்றி நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். அதில் நான் சொல்கிறது விஷயம் இதுதான், நீங்கள் சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறப்போ மூவிங் ஆவரேஜை வந்து யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் அந்த ப்ரைஸ் ஆக்ஷனையும் நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஒரு கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்காது, கரெக்டாக எந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து விழ போகுது, இல்லை சப்போஸ் நம்ம எடுத்துருக்க டைரக்ஷன் வந்து கரெக்டாக இல்லையா, சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்காது. சரியா? ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனும் யூஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் ஏதாவது ஒரு நல்ல பெட்டரான ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள், இன்னொரு ஒரு இண்டிகேட்டர். ஸோ அடிஷ்னலாக 2 இண்டிகேட்டர், பேசிக் ப்ரைஸ் ஆக்ஷன், இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச சேட் பேட்டர்னையோ இல்லை கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னையோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.